வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு புது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் யாருக்காக, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற Instagram அண்டு Facebook பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாஸ் ஆக்டிவிட்டீஸை தாண்டி சில என்டர்பிரனர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ற சேல்ஸ் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி சேல்ஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அட்வான்ஸா அமௌண்ட் பே பண்ணா தான் நாங்க ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சில என்டர்பிரனர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாரியான என்டர்பிரனர்ஸ் கிட்ட நாம எப்படி ப்ராடக்ட் வாங்குறது? இவங்களுக்கு நாம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா, இவங்க நம்மளுக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்களா? இல்லையா? நம்ம வாங்குற செல்லர் இன்ஃபர்மேஷனை வச்சு இவங்க மேல ஏதாவது ஃப்ராட் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா? இல்லையா? ட்ரஸ்டபிள் இஷ்யூ இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த நியூ போர்ட்டல் மூலமா எப்படி செல்லர் இன்ஃபர்மேஷனை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த செல்லர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்னென்ன டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்க வாங்குற ப்ராடக்ட்டோட செல்லரோட இன்ஃபர்மேஷன் ட்ரஸ்டபிளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்பேஜில் டாப் நேவிகேஷன் பேரில் பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் அண்டு செக் சஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் ரெபாஸ்டரி, ரிப்போர்ட் சஸ்பெக்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் அப்பீல் வித் ஜிஎஸ்சி. இதில் சஸ்பெக்ட் ரெபாஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற செல்லர் இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த செல்லர் ட்ரஸ்டபிளா இல்லையா, அவங்க மேலே ஏதாவது ஃப்ராடு கேஸ் எவிடன்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சஸ்பெக்ட்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு அன்ட்ரஸ்டபிள் சைட்டு மூலமாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இல்லாமலையோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாலோ அவங்க மேலே நீங்கள் இந்த போர்ட்டல் மூலமாகவே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற சஸ்பெக்ட் ரெபாஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக் சஸ்பெக்ட்ஸ் மொபைல், இமெயில் எக்ஸட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்லரோட இன்ஃபர்மேஷன், அதாவது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இல்லை வேறு ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க மேலே சஸ்பெக்டட் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக் சஸ்பெக்ட்ஸ் வெப்சைட் அல்லது அப்ளிகேஷன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபேக் வெப்சைட் ரெடி பண்ணியிருப்பாங்க, ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ட்ரஸ்டபிளா இல்லையா, இல்லை அந்த வெப்சைட் ட்ரஸ்டபிளா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலமாக செக் பண்ணுறதுக்காக. இப்போ வாங்க இதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா மொபைல், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், யூபிஐ ஐடி, இமெயில், சோசியல் மீடியா அந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள்கிட்ட உங்களோட செல்லர் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் ஒன் ஆஃப் த மெம்பர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தார். இவர் ஆர்டர் பண்ணியிருந்த வாட்ச் வேறு, பட் இவருக்கு ரிசீவ் ஆன வாட்ச் வேறு. பட் இவர் அவங்கள ரீச் பண்ண நிறையா ட்ரை பண்ணியும் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்காக தான் அவங்களோட மொபைல் நம்பரை இங்கே போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியதாக போயிருச்சு. அவங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த கேப்சா என்ட்ரியை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லரோட இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க மேலே ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இல்லைனா ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஷோ ஆகும். நான் சாம்பிளுக்காக இங்கே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த பாப்அப் விண்டோவில் பாருங்கள், நான் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் மேலே ஃப்ராடுலன்ட் சஸ்பீஷியஸ் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் வாங்குகிற செல்லரோட இன்ஃபர்மேஷனை ஆன்லைன் மூலமாகவே அவங்க ட்ரஸ்டபிளா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.